பதிலளிப்பவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 35:4 நாம் இந்த புதிய நாளிலே தொடங்கினோம். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நிச்சய நீதியை சரிக்கட்டும் அளவும் உங்கள் தேவன் பதில் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். விசுவாசிகள் மத்தியில ஒரு சிலர் பலவீனமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய கைகள் தளர்ந்து போகிறது, அவர்களுடைய முழங்கால்கள் தளர்ந்திருக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவின் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். விசுவாசிகளாக நாம் விசுவாசத்தில் பலவீனமானவர்களாய் இருக்கக்கூடாது. பலவீனமானவர்களை தாங்க வேண்டும், அதோடு அவர்களை விசுவாசத்தில் பலப்படுத்தவும் வேண்டும். நானோ உன் விசுவாசம் ஒழித்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை திறப்படுத்து என்று லூக்கா 2:32 நாம் வாசிக்கிறோம். இதயத்தில் பயம் உள்ளவர்கள், மனம் பதறுகிறவர்கள், அவர்கள் ஆபத்து வருவதை தூரத்திலே பார்க்கும் போதே மனம் சோர்ந்து போய்விடுகிறார்கள். நாங்கள் மடிந்து போனோம் என்று பதற்றமாய் சொல்லுகிறார். தங்களுக்கு பலனில்லை என்று வருந்துகிறார். புறம்பானவர்கள் அவர்களை தேற்ற வேண்டும். நாம் மற்றவர்களை தேற்றுவோம், அவர் நமக்கு பதிலளிப்பார். ஆமென்.